இல்ல மிஸ் மேல கிரஷ் வேறையா உனக்கு? ஒரு கடிதம் எழுதினேன். ஐயோ அதில் என் உயிரை அனுப்பினேன். இது வேறையா? என்ன ஒரு ஆட்டிடியூட் பாத்தீங்களா சார் இந்த வயசுலயே? சரி இந்த ஃபங்க்ஷன் எதுக்காக வச்சிருக்காங்க தெரியுமா? ஆல்பம்காக. ஓ ஆல்பம். எப்படி இவ்வளவு அசால்ட்டா 5 லாங்குவேஜ்ல பாட்டு பாடி இருக்க, டான்ஸ் ஆடி இருக்க? பயமா இல்லையா உனக்கு? இல்லையா? ஈஸியா இருந்துச்சு நான் பாடினேன். அடடப்பா எப்படி உனக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியுது? அவங்க சொல்லி கொடுத்தாங்க நான் பாடினேன். அவ்வளவுதான். ஈஸி இல்ல? ஆமா. கொஞ்சம் கூட பயமே இல்லைல்ல? சரி நீ என்கிட்ட என்ன சொன்னப்போ நிறைய பேர்கிட்ட நான் கூப்பிட்டு பேசணும், நிறைய கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொன்னல. ஸோ இந்த ஆல்பம்ல இருந்து ஃபர்ஸ்ட் யாரை கூப்பிட்டு பேசலாம் ஒர்க் பண்ணதுல? டைரக்டர் கூப்பிட்டுருமா? டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர் சேர்ந்து இந்த ஆல்பமோடைய டைரக்டரை கூப்பிட்டுருவோம். லெட்ஸ் வெல்கம் அஸ்வமித்ரா அவர்கள் ஆன் ஸ்டேஜ். அப்படின்னு ஒரு ஆல்பம் எடுக்கணும் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி சொல்லிக்கிறேன். வெல்கம் யூ ஆல். எப்படி சித்தார்த்தை வச்சு இந்த ஆல்பம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக சித்தார்த்தை வந்து வேற ஒரு சாங்காக அப்ரோச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பெட் பேஸ்டு சாங். அது பெட்டு தொட மாட்டேன், எனக்கு வேண்டாம் அந்த சாங்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டான். பயமா? ஓகே. அப்போது இன்னொரு சாங் கம்போஸ் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி உட்காந்துட்டு ஹம் பண்ணி பாடிட்டு இருந்தோம். நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஆக்சுவலாக ஆக்ட் பண்ணுறதுக்காக தான் கூப்பிட்டுருந்தோம். அப்போது சரி பாடுறியா அப்படின்னு கேட்டேன். பாடித்தான். உடனே இமீடியட்டாக அது இன்னொரு கான்செப்ட் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். சோ இவருக்காக ஒரு தனி கான்செப்ட் ரெடி பண்ணி நீங்க பண்ணீங்க. ஓகே. சோ இப்போ இவரை பாட வைக்கலனா யாரை பாட வச்சிருப்பீங்க? வேற யாராவது மைண்ட்ல இருந்திருப்பாங்க? இல்ல சான்ஸே இல்லை. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் கிரியேட் பண்ணதே வந்து சித்தார்த்துக்காக தான். அப்படியா? ஆமா, அது ஒரு கிட் பேஸ்டா இருக்கட்டும். ஓகே. ஏன்னா அவர் வந்து 5 லாங்குவேஜஸ்ல பாடி இருக்காரு. அது சாதாரணமான விஷயம் இல்ல. பயங்கரம். எப்படிங்க அதை எப்படி ட்ரெயின் பண்ணீங்க? இல்ல அவங்க வந்து கற்பூரம் மாதிரி. இல்ல சித்தார்த் தெனாவட்ட உட்கார்ந்திருக்காப்ல பாருங்க சார். என்ன சொல்றோமோ அதை அப்படியே பாடிடுவோம். அப்படியா? ஏதோ ஒன்று சொல்லுங்க இப்போ செய்யறாருன்னு பார்ப்போம். பாடலாம். ரெடியா? சரி, இது ரெக்கார்டிங் ஸ்டுடியோ மாதிரி. ஓகே, நான் லீட் மட்டும் கொடுக்குறேன். ஸ்கூல்ல ஆன்சர் நீங்க பண்ணுங்க. ஓகே. ஸ்கூல்ல சிரிச்சு ரசிச்சோமே, ஸ்கூல்ல படிச்சு கிழிச்சோமே, ஸ்கூல்ல அடிச்சு புடிச்சோமே, ஸ்கூல்ல லாஸ்ட் பெஞ்ச தேய்ச்சோமே. நெக்ஸ்ட் லைன். டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இந்த டீச்சருக்கு மட்டும் தான் இருக்குல்ல. இன்னும் நான் சொல்லி கொடுத்த மாதிரி சிரிச்சுட்டே டீச்சருக்கு மட்டும் தானே அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனோட பாடுங்க. டீச்சருக்கு மட்டும் தானே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் நல்ல புள்ள, டிஸ்டன்ஸ் எங்க கிட்ட எப்பவுமே வந்ததில்ல. ஓகே, இது தமிழ். ஹிந்தி ஞாபகம் இருக்கா? அங்கிள் மறந்துச்சு ஹிந்தியில. स्कूल में हम हंसते हंसते खेले, स्कूल में हम तोड़े रे मजे में, स्कूल में हम पढ़ते रे मजे में. So it's like that. ரெண்டு பல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. சூப்பர் சார், ஐ லைக் யுவர் frankness. Thank you so much. நான் அடுத்த பேர் கூட நாங்க பேசணும்னு வெச்சிருக்கோம். Thanks for the time. Thanks for the stage. Seniors, கலர்க்க பெரியவங்க எல்லாருக்கும் நான் சிரம் தாழ்ந்த இதுக்காக ஒரு இன்ட்ரோ சாங் வேற போட்டாச்சு. ஸோ ஸ்ரீதர் மாஸ்டர் இன்னைக்கு வரல, பிஸி. ஸோ அவர் இருந்தால் நீங்கள் 2 பேரும் ஒரு ரைட் ஐ லெஃப்ட் ஐ மாதிரி இல்லையா? சூப்பர். நீங்களும் அவரோட நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சித்தார்த்தோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் சாரி, டேடி வந்து ஒரு ஷூட் இருக்கிறதுனால அவரால் இங்கே வர முடியல. பட் கண்டிப்பாக இதெல்லாம் என்னோட ப்ரெசன்ஸ் இருந்து என்னெல்லாம் சொல்லணுமோன்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக அதை பதிவு பண்ணுறேன். சித்தார்த் வந்து ஆக்சுவலி ரொம்ப வருஷமா எங்களோட ஸ்டூடெண்ட். அப்படியா? ஓ சூப்பர். ஸோ நமக்கு தெரியும்ல ஒரு ஹீரோயிக் ஃபேஸ் அவர். அப்படியா? ஆமா. ஓஹோ. அப்ப டான்ஸ் ஆக்டிங் ஒரு பக்கம் இருக்கட்டும், டான்ஸுமே டக்கு டக்குன்னு ஆடிடுவான். சூப்பரா ஆடிடுவான். அது எப்படின்னா டேடி வந்துட்டு கொரியோலாம் பண்ணும்போது உட்கார வச்சு ஒரு மூமெண்ட் பண்ணும்போது ஒன்று சொல்லுவாரு. இந்த இடத்துல வந்து ஃபேஸ் எப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல வந்து கேமராக்கு தான் வச்சுக்கணும் நீ அப்படின்னா கரெக்டாக அந்த டேக்கணும் போது அந்த இடம் உனக்கு கேமரால தான் இருக்கும் ஃபேஸ். நம்ம குழந்தைங்கலாம் பயப்படும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அவங்க கிட்ட கிடையாது. அப்படியா? அந்த டேக்கப்போ நீ கேமரா பார்த்து இது பண்ணணும்னா இவனை பார்த்து இது பண்ணணும்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும் அவங்க கிட்ட. அப்படியா? எதுவும் திட்டுலாம் வாங்கலையா நீ அவங்க கிட்ட? இல்லையே. அக்கா ஜாலியாக இருந்தாங்களா? மாஸ்டர்
ரொம்ப ஜாலி. சூப்பர். ஓகே. சோ இவரை வந்து டான்ஸ் ஆட வைக்கலாம், ஆக்டிங் பண்ண வைக்கலாம், என்ன வேணா பண்ண வைக்கலாம். ஆமா சூப்பர். ஆல் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா சிலம்ப சுத்துறான், எல்லாமே அவனுக்கு. அடுத்த ஆல்பம் நீங்க தான் குறியோவா? எதுல? அடுத்த ஆல்பம் ஏதோ ரெடியா கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். ஓகே, தேங்க் யூ. சோ இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேச போறோம். Thank you so much. உங்க அப்பா அம்மா கிட்ட தான் நிறைய கேள்வி கேட்கணும். சத்யா அவர்கள் and கரிகாலன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பிறவியில இல்ல. எப்படி அப்ப பையன் இப்படி ஆடுறாப்ப? அம்மா ஆடும். அம்மா ஆடுமா? ஆஹா, இல்ல மேம் இப்பதான். இல்லைங்க பையன் குழந்தை போய் சொல்லாதீங்க. அம்மா ஆடுவாங்க இல்லையா? அம்மா கத்துக்கிட்டாங்க. சித்தார்த் கூட டிராவல் பண்றதுனால. சரி, அப்ப இன்னைக்கு அம்மாவும் பையனும் சேர்த்து ஆடுறத பாக்குறோம். என்ன சார்? கண்டிப்பா. அப்புறம் நம்ம கத்துக்கிறோம் சார். சித்தார்த் சொன்னா அது அம்மா ஆடுவார். அப்படியா? சூப்பர். ஆட வச்சிருவோம் அம்மாவை. பையன் எல்லாத்துக்கும் ரெடி. ஓகே. ஸோ அவர் ஆக்டிங்லாம் வரும் அப்படின்றது உங்களுக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டா இருந்திருக்கு இல்லையா? ஆமா. அண்ட் தைரியமா நான் ஒரு ஆல்பம் பண்ணிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க. அப்போ அவர் சூப்பரா பண்ணிட்டாரு. எல்லார் பேச்சும் கேட்டு மற்ற குழந்தைங்க மாதிரி ரொம்ப நாட்டியா இல்லாம எல்லா பேச்சும் கேட்டாரு நீங்க சொல்றீங்க. மற்ற லாங்குவேஜ்ல அவர் இவ்வளவு குயிக்கா பிக்கப் பண்ணுவாரு. அது எப்படி சார் ட்ரெயின் பண்ணீங்களா தனியா? இல்ல, தமிழ் மட்டும் தான் அவருக்கு லேட் ஆச்சு. பாக்கி லாங்குவேஜ்லாம் ஒவ்வொரு லாங்குவேஜும் ஒவ்வொரு நாள்ல படிட்டேன். அப்படியா? ஆமா. எப்படி சார் இப்படி ஒரு அதிசயமா இருக்கே. தமிழ் மட்டும் மேஜிக். சூப்பர் தானே, சூப்பர். ஓகே. ஸோ ஈஸியா பண்ணிட்டீங்க. இப்போ ஆல்பம் வந்துருச்சு, சூப்பரா பார்த்தாச்சு. நீங்க பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்ணீங்க? இல்ல, நாங்க எப்படி நினைச்சோமோ அது வந்துருச்சு. ஹாப்பி. ஆமா. சூப்பர். இன்னும் லைன் அப்பா நிறைய ஆல்பம்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவருக்கு பிளான் பண்ணி சிலம்பம் சுத்தினாரு, மியூசிக் வாசிக்கிறாரு, வேற என்னெல்லாம் கத்து கொடுத்துட்டு இருக்கீங்க குழந்தைக்கு? வேணாமாங்க, சொல்லுங்க. தேவா சார் நீங்க தான் சார் சொல்லணும். ப்ளீஸ் ஒரு லைன். இல்ல மேடம், எனக்கு பாட்டெல்லாம் வராது. சாருக்கு வேர்த்து என்ன சார், அப்ப பையனையே பாட வச்சிருவோமா? சரி, ஓகே. தேங்க்யூ. நல்ல கைத்தறல் கொடுத்துடலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஓகே சார். ஸோ மிஸ் மேல கிரஷ் இந்த பாட்டு இப்போ லான்ச் ஆக போகுது சார். கவுண்ட் டவுன்லோட நம்ம போயிடுவோம் சார். 1 2 3 சொல்றேன் சார். நீங்க அந்த பட்டனை பிரஸ் பண்ணா லான்ச் ஆயிடும். ரெடி? யாரு? ஒரே நிமிஷம். கரிகாலன் சார் ப்ளீஸ் வாங்க சார். ஜாயின் us on stage. And கருப்பை வாங்கலாம், தந்தையிடம் அறிவை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். ஸோ குழந்தை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது நடிகர் திரு சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், அந்த வகையில் என்னுடைய மண்ணின் மைந்தன் அருமை பிள்ளை சித்தார்த்தோட நிகழ்வு நீ தமிழின் அடையாளமாக இருக்கக்கூடிய கவிஞர் வைரமுத்து உள்ளிட்ட எளிமையின் இலக்கணம் அருமை சோழர் ஐயா தேவாசன் உள்ளிட்ட எல்லோரும் இங்கே பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சி. சூர்யா வெற்றி கொண்டான்னு பார்க்குறேன். இன்னைக்கு நகைச்சுவை இல்லை, இன்னைக்கு நகைச்சுவை பிதாமகன் அரசியல் உலகத்தில் வெற்றி கொண்டான். மிகப்பெரிய அப்பேற்பட்ட மனிதர்களையெல்லாம் அடையாளம் காட்டிய ஊர் தமிழ்நாட்டினுடைய 2 சூப்பர் ஸ்டார்ஸ். முதல் பிரிக்கப்படாத திருச்சி மாவட்டம் பாகவதராக இருக்கட்டும், சின்னப்பா இருக்கட்டும், 2 சூப்பர் ஸ்டாரிங் கண்டது எங்களுக்கு பூமியில் சொல்கிற பொழுது எனக்கு ஒரு பெருமையான விஷயம். நான் தம்பியோட வீட்டுக்கு போகிற பொழுது அதையெல்லாம் தாண்டி இங்கே ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வு என்பது ஒரு தாய் மாமன் தாயாகவும் இருந்து 2 பிள்ளைகளை வளர்க்கிறாப்புற பொழுது இந்த கரிகாலன் கற்பையா 2 அற்புதமான சகோதரர்கள் உணர்வை இந்த தாய் மாமன் அவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரத்தனம் சாருக்கு கொடுக்கக்கூடிய எங்கே போனால் மாமா, அதெல்லாம் நான் நிறைய நிகழ்வுகள் சொல்கிறேன். நிறைய ஒவ்வொரு மனிதனை பார்க்கிற பொழுது ஒவ்வொருவரும் நடமாடும் புத்தகம் அவர்கள் பொழுது நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதுதான். அந்த வகையில் கரிகாலன் வீட்டுக்கு போகிற பொழுது அந்த பிள்ளைய பார்த்தேன். மலைக்கல்லை நினைச்சார் மாதிரி சின்ன பையன் மினியேச்சர். யார் இதுக்கு இப்படி ஆடுவாங்களோட கலை உணர்வு இருக்கு, பாடுவார் ஆடுவார் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக பார்த்த உடனே தம்பி மலைக்கல்லை நினைச்சார் மாதிரி பார்ப்பேன்.
ஆமாண்ணே கலையில் இவ்வளவு விஷயம் இவ்வளவு கற்றுருக்கான். அப்புறம் பார்த்தா மலைக்கல் எம்ஜிஆரோட அம்மா பேர் சத்யா. சரிதான் ஒரு கோயின்சிடன்ஸ். ஸோ கரிகாலம் 2 அடி பின்னணி எடுத்தாலும் கூட சித்தார்த்தனுடைய கரம் பிடித்த அற்புத தாய் அன்பு தங்கை சத்யா அந்த மகனை உச்சத்தில் உயர்த்தி காட்டாமல் ஓய மாட்டார்கள். அந்த வகையில் நல்ல அற்புதமான, அதனால தான் பாருங்கள் எனது மகன் சாண்டி மாஸ்டர் ஓடி வந்திருக்கான் பாருங்க. நல்ல இதயங்கள் எங்கள் மண்ணினுடைய மைந்தர் கருணாஸ் அவர்கள், எதிர்காலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், எதிர்காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா, முன்னாள் இடைநிலை சுப்பையா ஐயா வந்திருக்காங்க. எனது ரமேஸ்வர் எளிமையின் இலக்கணம் இளவரசி ஐயா வந்திருக்காங்க. அன்பு தம்பி சங்கர் வந்திருக்காங்க. பெரிய நிகழ்ச்சியான விஷயம். ஆமாம், இங்கே வந்து பார்த்தா ஜாதி மதங்களுக்கெல்லாம் தாண்டி இந்து முன்னணியில் இருந்த சாமி வந்து உட்காந்துருக்காரு. ஒரு கரியாளுடைய சேமிப்பை பாருங்கல்ல, ரொம்ப அற்புதமான நிகழ்வு. இந்த குழந்தையை கொண்டாடுவதற்காக நீங்கள்லாம் வந்திருப்பது என்பது தனிப்பட்ட முறையில் இந்த குழந்தையோட பெரிய பாராக நானே ஒரு பொறுப்பெடுத்துக்கிட்டு உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்வதை ஒரு பெருமையாக நினைக்கிறேன். ஒரு விஷயம், அடுத்த தலைமை இந்த நிகழ்வின் மூலமாக சரி கரிகாலன் இதன் மூலமாக என்ன சொல்ல வர்றார் நாட்டுக்கு, அது ஒரு கேள்வி வருதுல்ல. ஒன்றும் இல்லை, குழந்தைகள் பெற்பது முக்கியம் இல்லை. நான் சமீபத்தில் ஒரு நிகழ்வுக்காக போயிருந்தேன் திருப்பூருடைய அடையாளம் பப்பீஸ் மிஸ்டர் சக்திவேல். அவர் என்னோடு ஒரு நேரத்தை ஒதுக்கி என் கூட டிராவல் பண்ண ஆசைப்பட்டாங்க. ஒரு 3 மணி நேரம் நான் தனிமையோடு இருந்த பொழுது 15,000 பேருக்கு ஓனர் பப்பீஸ் மிஸ் சக்திவேல் அவர் திருப்பூருடைய அடையாளம் வரலாம். அவர் சொன்னார், இப்படி எனக்கு உரிமை கொடுத்த உடனே பேச்சு போயிட்டே இருந்த பொழுது, இவ்வளவு தொழிலாளர்கள் இவ்வளவு தொழில் வச்சிருக்கீங்க, ஏன் ஒரே ஒரு குழந்தையோட நிறுத்திட்டீங்கன்னு கேட்டேன். குழந்தை பெக்கிறது ரொம்ப ஈஸி, அதை வளர்க்கிறது பெரிய டாஸ்க். குழந்தை எதிர்காலத்தில் வளர்த்து இந்த சமுதாயத்துக்கு சரியான பிள்ளையாக கொடுப்பது என்பது சாதாரண விஷயம் குழந்தை. ஸோ அந்த வகையில் கரிகாலன் சத்யா இந்த தம்பதியர்களிடம் நான் பார்ப்பது, இவ்வளவு பரபரப்பாக இருக்கக்கூடியவர்கள் இப்படி குழந்தையை வளர்ப்பாங்க, நேரடி கட்டுப்பாட்டு அந்த குழந்தை அப்படியே. ஸோ அந்த வகையில் சித்தார்த்த இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு குழந்தை. சரீரம் சாரீரம் 2 எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லிக்கிட்டே இருக்கமே, என்ன அது எதை கொடுக்கும்? புத்தகத்தை பார்த்தோம், படித்தோம், மனப்பாடம் பண்ணோம், தேர்வு எழுதோம், வெற்றி பெற்றோம், அதல்ல. செல்ஃப் கான்ஃபிடன்ட். இந்த சமுதாயம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் செய்யும். அதிலிருந்து தன்னுடைய என்ன சொல்றது, உடம்புக்கு மட்டும் இம்யூனிட்டி பத்தாது, மனசுக்கு வேணும், தோல்வி தாங்க சக்தி வேணும். புத்தகங்க டாக்டர் கலைஞர் தோல்விகளை தாண்டி 96 வயசு வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் சமுதாயத்தில் நிகழ்காலத்தில் நிறைய பேர் அடையாளமா இருக்காங்க. அந்த வகையில் சரீரம் என்பது உடம்பு, சாரீரம் என்பது குரல். எவன் ஒருவன் தனது உடம்பையும் தனது குரலையும் காதலிக்கிறானோ அவன் இந்த சமுதாயத்தால் கெடுக்கவே முடியாது அந்த பிள்ளை. அந்த வகையில இவன் அற்புதம் பாடுறான். 5 மொழி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அவனோட ஒரு ஞானம் இருக்கிறது. இந்த ஞானத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொடுப்பதற்கான வல்லமை இந்த குடும்பத்தில் இருந்திருக்கு. அவனை அடையாளப்படுத்தி அந்த குழந்தைய அடுத்த கட்டத்துக்கு அழுத்தப்படாங்க. தனிப்பட்ட முறையில் இந்த பிள்ளை அடுத்து அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சூழலை பொறுத்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொடுவான். வந்து வாழ்த்திய அத்தனை இதயங்களுக்கும் நன்றி. இதே மேடையில் தான் பிப்ரவரி 14ஆம் தேதி இதே மேடையில் தான் ஒரு இசை நிகழ்ச்சியினுடைய இன்டர்வல் டயத்தில் தான் எங்களுடைய ரிசப்ஷனே இந்த மேடையில் தான் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் என்னுடைய இதே இப்போ தேவாண்ணன் வந்தார். தேவாண்ணன் என்னுடைய கச்சேரிக்கு தலைமையேற்று இந்த ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணேன். அதில் அவர் இப்போ அந்த கருத்துக்கள் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். அவருடைய தம்பி சபேஷ், முரளி, சம்பத்து, சிவா எல்லாருமே அதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ ஆக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இந்த அரங்கத்தில் ஒரு 6 வயசு குழந்தை வந்து ஒரு அற்புதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு திறமையோடு, அதுவும் தாய்மொழியான தமிழ் மொழியில் பாடுறதுங்கிறத தாண்டி இந்த வயசில் இத்தனை மொழிகள் அவர் பாடினது எல்லாருக்கும் வியப்பூட்டுது. அதை தாண்டி அவருடைய நடனம், அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இதில் எதுவும் மிகைப்படுத்தி பேச வேண்டிய அவசியமோ நிர்பந்தமோ இல்லை. ஆனால் இதில் என்ன எனக்கு ஒரு கிரெடிட்னா, இந்த பையனை பார்த்து இவனுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இதுக்குள்ளே கொண்டுக்கிட்டு வரலான்னு அவங்க அப்பா ஆத்தாளுக்கு முன்னாடி யோசிச்சவன் தான். அதை அவங்க இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தான் அவனை முதல்ல ஆட வச்சேன்னா அந்த பாட்டு வரும், லேட்டாக தான் வரும், கொஞ்சம் லேட்டாகும் அது. ஆனால் அது வரும். அந்த பாட்டு வரும்போது அதில் இவ்வளோ நேரம்னு ஆடி இருக்க மாட்டான், ஒரு குறிப்பிட்ட நிமிடங்கள் தான் அதில் ஆடி இருப்பான். ஆனால் நிச்சயமாக
அந்த பாட்டும் சரி அந்த நடனமும் சரி அதை நிச்சயமாக பேசப்படும் நான் நம்புகிறேன். அதே தருணத்தில் இவனை ஆட வச்ச அந்த மாஸ்டரை அவருடைய தாய்க்கு அறிமுகப்படுத்துறது நான் தான். அதே மாதிரி அந்த மாஸ்டரை என்னுடைய ஆல்பத்தில் முதல்ல அவரை கோரியோகிராஃபராக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பாக்கியமும் கடவுள் எனக்கு தான் கொடுத்தான். ஆக இந்த இடம், இந்த ஆட்கள் எல்லாருமே மிக மிக ராசியானவர்கள், ஒரு இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாகத்தான் நான் கருதுகிறேன். ஆகவே இந்த திறமையை மேலும் மேலும் வளர்த்து நிச்சயமாக இறைவனுடைய அருள்ல என் புள்ள நன்றி 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 இந்த மலர்களை போல அனைவருக்கும் பிடித்தவனாக இவன் உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற எல்லாம் அல்ல என்னுடைய தெய்வம் தெய்வ திருமகன் பசும்பொன்னாரை வணங்கி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளவு நூதனமா ஒரு வார்த்தையை பட்டா பாத்தீங்களா? மாஸ்டர் கூப்பிடுங்க நாங்க கடைசியில பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க. அங்க பார்த்தேன் அவனுடைய எங்க குட்டி சித்தார்த்துங்க உள்ள போயிட்டானா? உள்ள போயிட்டு ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ் அப்படி சொல்ல வரேன். டக்குன்னு பிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த இடத்துல சொன்னேன்.